அமெரிக்காவில இருந்து நான் ராமு பேசுறேன். ராம தம்பிங்களா? அமெரிக்காவில இருந்தா நான் அம்மாவை கூப்பிடுறேன். நல்லா இருக்கியா? இருக்கேன் சார். நீங்க ஹாலிவுட் பாத்தீங்களா? ஹாலிவுட்டும் பாக்கல, கழுத குட்டியும் பாக்கல. அம்மா எங்கடா? என்ன பேசுற? யாருக்கிட்ட இருந்து போன்? நம்ம ராமுமா? அமெரிக்காவில இருந்தா. அறிவு கட்டவன விலகுடா. ஹலோ ஹலோ ராமு. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ராமு. உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்குமா. வெரி குட் வெரி குட். எனக்கு வேண்டியது அதுதான். ஆமா, ஜானகி இருக்கா? கூப்பிடுறேன். ஜானகி ஜானகி, ராமு போன்ல இருக்கா, சீக்கிரமா வந்து பேசு. என்னங்க? ஐயோ அப்படி இல்ல, இப்படி. என்னங்க? ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ இல்ல ஹலோ. ஹலோ ஹலோ ஜானகி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வந்து ஜானகி, உன் ஜட கொஞ்சம் சத்தம் கேட்காம ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே வரல. அப்பா சும்மா இருங்க. நீ அங்க, நான் இங்க. சும்மா தானே இருக்கணும். ஏதாவது பேசு. என்ன பேசுறதுங்க? எதையாவது பேசு ஜானகி. அங்க பக்கத்துல அம்மா இருக்காங்கல்ல, நீ ஒரு வேலை செய். நாளைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு போன் பண்ற. தூங்காம போன் பக்கத்திலே இரு. மணிக்கணக்கா பேசலாம். அது சரி, ஒரே ஒரு கிஸ் கூட. அப்படின்னா? சரி நானே கொடுக்கறேன். போங்க. எதுக்கு மச்சின்னு சொன்ன? என்ன சொன்ன அவன்? ஏதோ கிஸ்ன்னு சொன்னாரத்த. அத்த, மருந்து, சித்த வைத்திய மருந்து. எனக்கு வேண்டியது காளிதாசன் பாஷை இல்ல, ஷேக்ஸ்பியர் பாஷை. அப்படின்னா இங்கிலீஷ். நீங்க கத்து கொடுங்க அத்த, நான் கத்துக்கிறேன். பேபி, யார் வந்திருக்காங்க பாரு. குட் மார்னிங் ஆண்டி. நல்லா இருக்கியா பேபி? ஜானகி, நான் போய் காஃபி கொண்டு வர. உட்காரு. நீங்க தான் செய்யணுமா? சமையல் வேலையெல்லாம் நானே இருந்து செஞ்சாதான் எனக்கு திருப்தி. உட்காரு. என்ன படிக்கிறமா? இங்கிலீஷ் புக். எத்தனாவது கிளாஸ்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். அப்படியா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஆண்டி? நானு பேபி, ஆண்டி கிட்ட வாயிடுச்சு உட்காந்துருக்கியா? போய் மாடியில போய் படிப்போம். ஹலோ, ஹாய் ராதா. என்ன வீட்டு பக்கமே ஆளை காணோம்? வீட்டுலதான் இருக்கேன். சீக்கிரமா வா. ஓகே. யாரு அது? ராதானே, என் ஃப்ரெண்டு. பிரைவேட் கம்பெனில டைபிஸ்டா வேலை பாக்குற. அவ வீட்டுக்கார் கூட அதே கம்பெனில தான் வேலை பாக்குறாரு. ஆளுக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப அநியாயமா இருப்பாங்க. Twinkle little star, how I wonder what you want. ஹாய் ராதா, நல்லா இருக்கியா? என்னடி இழைச்சு போயிட்ட? ஏய், ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் தம்பி வயசு தான். பரவாயில்ல, சொல்லு. சொல்லுடி. என்ன சொல்றது சுமதி? அவர் முன்ன விட மாறி போயிட்டாரு. ஒரு பொண்ணோட சவகாசம் வச்சுக்கிட்டு என்ன முழுசா மறந்துட்டாரு. என் மேல என்னென்னமோ பழி சுமத்தி எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. எதுக்கு? டைவர்ஸ்க்காக. வாட்? டைவர்ஸா? வேணும்னா நீயே பாரு. எங்க? அடே, இது நம்ம ஆபீஸ் ஸ்டாண்ட் ஆச்சு. அதுக்குதான் உன்னை பார்க்க வந்தேன். ஐ வெரி சாரி ராதா. குமாஸ்தா சார், குமாஸ்தா சார். இத வந்துட்டமா. இத பாருங்க, இந்த நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட பாயிண்ட்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் உடனே எடுத்துட்டு வாங்க. இது சொன்ன வேலையை செய்யுங்க, போங்க. என்னங்கம்மா? படுக்கை அலங்கரிக்கிற பதுமை நினைச்சுதான் பெண்கள் வாழ்க்கையில விளையாடி பாக்குறாங்க. சுமதி, என்னமா இது? நீங்க செஞ்சிருக்கிற நல்ல காரியம் பாருங்க. லாயங்க நோட்டீஸ் மட்டும் விடுறது இல்லைங்க, 2 மனசையும் பிரிச்சு வச்சுதான் சம்பாதிக்கணுமா? எங்க உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சம்பாதிச்சு வச்சது போதான அந்த காரியத்தை செய்யறீங்க? ஒரு குடும்பத்தை வாழ வச்சுதாங்க பாக்கணும், பிரிச்சு வச்சு பார்க்க கூடாதுங்க. வெரி சாரிமா, உண்மையை தெரிஞ்சுக்காம உங்களை நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நான் உங்க லாயர். டோன்ட் வரி. செட்டியாரு, கார் அனுப்பிச்சு வீட்டுல விட சொல்லுங்க. ஆயிட்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. வரேன். நல்லதுமா. என்னங்க,
அப்பாவி பொண்ணான ராதாவுக்கா இந்த அநியாயம் நினைச்சதும் தொந்தரவு படுத்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு இருக்கு சுமதி. கெட்டதை கேட்டாலும் கெட்டதை பார்த்தாலும் கெட்டதை சொன்னாலும் பிடிக்காத உனக்குன்னு எனக்கு தெரியும். வர ஜென்மத்திலையும் நீதான் எனக்கு மனைவியா வரணும். என்னங்க அண்ணே ஜானகி, தினமும் உங்க 2 பேர் காலையை தொட்டு கும்பிட்டா போதும், வேற எந்த கோவிலுக்கு போக வேண்டியதில்லை. ஜானகி, வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பை ஆர்டர் பொன்னுச்சாமி. என்னங்க இது திடீர்னு இப்படி ஒரு போர்டை மாட்டி இருக்கிறீங்க? இனிமே குழந்தையே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வேணும். எப்படியாவது ஒரு குழந்தை வேணுமா? அது என்ன மார்க்கெட்ல விக்கிற பொருளா? போங்க நீங்க, எனக்கு குழந்தை மேல எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? நீ ஆசைப்படுவேன்னு தானடி நான் ஆடி போயிருக்கேன். இப்படி ஒரு போர்டையும் மாட்டி வச்சிருக்கேன். அது இருக்கட்டும், இந்த போர்டுக்கும் குழந்தைக்கும் என்னங்க சம்பந்தம்? இருக்குடி இருக்குடி, விதி எங்க வீட்டை தேடி வந்துருமோன்னு பயமா இருக்கு. முத்தம்மா, என்ன? நீ என்ன பண்ற? வீட்டுக்குள்ள போய் இந்த கதவை சாத்திக்கிற, மாடிக்குள்ள போய் மாடி கதவையும் சாத்திக்கிற. இந்த காரணம் எவன் வந்து கதவை தட்டினாலும் செய். போங்க நீங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. இந்தாங்க. இப்ப வேலை இருக்கு. முத்தம்மா, என்ன ஐயா? உன்னை நம்பித்தான் போறேன், திறந்துடாத. சரி சரி போங்க. சொந்தக்காரன கடமை. என்ன பாக்குற? உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா? எதுக்கே கேக்குற? ஒரு விவரம் கேட்கத்தான். யோ போயா வேலையை பாத்துக்கிட்டு மூஞ்சி முதலையும் பாருங்க. ஐயா ஐயா, உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கா? அது என்ன விக்கிற பொருளா? கோச்சுக்காதீங்க, உங்களுக்கு இந்த தெருவா? ஆமா. பொன்னுச்சாமின்னு ஒருத்தர் சீட்டு கம்பெனில வேலை பாக்குறாரு, அவர் வீடு இருங்க. நீ யாரு? நான் வெள்ளச்சாமி, அவரோட பொண்டாட்டி முத்தமா இருக்காளே, அவளுக்கு நான் முறை பையன். சொந்தக்காரனே வந்துட்டானே. ஆமா, அது உனக்கு முறை பொண்ணா? ஆமாங்க, அவ என் சொந்த அத்தை பொண்ணு. அவ என்ன மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வருவா. அவ பாவாடை தாவணி கட்டிக்கிட்டு மாந்தோப்புக்கு வந்தா. அப்புறம் அதை ஏன் கேக்குறீங்க? என் தலைவிதி. கப்பல் பார்க்க கடலூர் போயிட்டேன். அந்த பாவி கிழட்டு எருமை பைய 30 பவுனுக்கு நகை போடுறோம்னு 3 நாள்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஏங்க? அது அட்ரஸ் இதுங்க. பாவம், ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்க, கரெக்டா வழி சொல்ல வேணாமா? ஆமாங்க, ஏற்கனவே சுத்தி கருப்பாயிட்டேன், இனிமே சுத்தினா நேரம் சொல்லவே முடியாதுங்க. நீ என்ன பண்ற? இப்படியே நேரா போ. போறேன். இடது பக்கம் திரும்பினா ஒரு பெரிய கிணறு இருக்கும். அதுல குளிக்கவா? அதுல நீச்சல் பழகிக்க. சரிங்க. அத தாண்டணும்பா. அங்கேயும் இங்கேயும் பார்க்காத, யாரையுமே கேட்காத. ஏங்க? மெட்ராஸ்ல ரூட்டை மாத்திடுவானுங்க. கேட்கவே மாட்டேன். அங்கிருந்து ஒரு ஃபர்லாங் தூரம் போனீங்கன்னா கேட் இல்லாத ஒரு இடம் இருக்கும். உள்ள நுழைஞ்சீங்கன்னா திட்டு திட்டா தின்ன திண்ணையா இருக்கும். அதுதான் அவர் வீடு. அப்படியா? அத்த, மருந்து சாப்பிடுங்க. எனக்கு மருந்து சரி, இன்னையில இருந்து உனக்கும் மருந்து கொடுக்க போறேன். எனக்கு? இப்ப நான் மருந்து சாப்பிடுறது என்னோட சௌகரியத்துக்கு, உனக்கு மருந்து கொடுக்கறது உனக்காக இல்ல, என் மகனுக்காக. என்ன சொல்றீங்க அத்த? இங்க பாரு, இவங்க தான் இன்னையில இருந்து உனக்கு டாக்டர் ரீக்டர் மருந்து எல்லாம். இவங்க பேரு ரேகா ராணி, MA கிராஜுவேட். சங்கீதம் கிங்கீதம் டான்ஸ் ஹின்ஸ் ஃபேஷன் கீஷன் அத்தனையிலே ராணி. இவளுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வணக்கங்க. குட் மார்னிங். இத பாருமா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், மேல் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கான். அவனே இவளை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் திரும்பி வரதுக்குள்ள அவன் டேஸ்டுக்கு அந்தஸ்துக்கு சூட்டபிளா என் மருமகளை நீ தயார் பண்ணணும். ஓகே, இட்ஸ் தி பிளஷர் டு மீ. அத்தா, அது வந்து பாரு ஜானகி, ரேகா ராணி என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நீ நடக்கணும். உன் புருஷன் அமெரிக்காவில இருந்து திரும்பி வரதுக்குள்ள உன் நட உட பாவனை பேச்சு எல்லாம் மாறணும். உன் பேச்சுல தமிழ் வாடகையே வரக்கூடாது, புரிஞ்சுதா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? மிலிட்டரியில வேலை செய்யறாரு, டேராடூன்ல. டேராடூனா? வெளிநாடுங்களா? இந்த நாடுதான். பின்ன நீங்க எங்க இருக்கீங்க? அது அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல இங்கிலீஷ் கத்துக்கோ. ABCD. நான் ஸ்லேட் பலகை கொண்டு வரட்டுமா? அதுக்குன்னா 10 மாசம் ஆகும். முதல்ல பேசுறதுக்கு மட்டும் சொல்லி தர, கத்துக்கோ. உட்கார். இதோ பாரு, இங்கிலீஷ்ல 3 வார்த்தை முக்கியம். எஸ், நோ, ஆல் ரைட். எஸ்னா ஆமா, நோனா இல்ல, ஆல் ரைட்னா சரின்னு. புரிஞ்சுதா? எஸ்ங்க. இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டே? கிராமத்துல படிச்சியா? நோ. இப்படிதான் எல்லார்கிட்டயும் இங்கிலீஷ்ல பேசலாம். ஆல் ரைட்டுங்க. வெரி குட். அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்களா? பாரு, போங்க வாங்கன்னு பேசக்கூடாது. ஆம்பளைங்கள சாரன்னும் பொம்பளைங்கள மேடம்னு சொல்லணும். சரி, இன்னைக்கு இது போதும், நாளைக்கு டான்ஸ் கத்து தரேன். நாட்டியம் அது எனக்கு எதுக்குங்க?
பாரு 10 பேர் இருக்கிற பார்ட்டிக்கு நீ போகும்போது உன் புருஷனோட சேர்ந்து நீ டான்ஸ் ஆடணும். 4 பேர் சிரிக்க மாட்டாங்களா? ஆடலனாதான் சிரிப்பாங்க, ஆடினாதான் கௌரவம் அப்படின்னு. வெரி குட். இது என்னங்க மிஷினா? இது மிஷின் இல்ல, கிட்டார். இப்பதான் கிட்டார் ஜெனரேஷன். இத வாசிக்கிட்டே டான்ஸ் ஆனாதான் உலகத்துல மதிப்பு. உலகத்தை விடுங்க, என் வீட்டுக்காருக்கு பிடிக்குமா? இதுல என்ன சந்தேகம்? நல்லா கத்துக்கிட்டேன்னா வண்டர்ஃபுல் டார்லிங் சொல்லி உன்னை கட்டி பிடிச்சு பாரு. அப்ப சீக்கிரமா கத்து கொடுங்க. ஓகே. புரிஞ்சுதா? ரெடி? 1 2 1 2. இப்படி இல்லம்மா. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. பாத்தியா, இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் உன் சாரி சரிப்படாது. பின்ன என்ன செய்யணும்? இரு, உன் வேஷத்தையே மாத்துறேன். வா. You're really great, madam. இவ்வளவு படிப்பு, அறிவு, ஆற்றலா இருக்கிற நீங்க டேரக்டர் போயிருந்தா என்ன இருப்பீங்களோ? அதனாலதான் இங்கே இருந்துட்டேன். காதலிச்சு கல்யாணம் செஞ்சுட்டா மாத்திரம் அவங்க எங்க வர சொன்னாலும் போகணுமா? நம்ம தன்மானம் எல்லாத்தையும் வித்துட்டு அடிமை ஆகணுமா? கரெக்ட் மேடம். அவர் கன் சீட்னா நான் புதுமை பெண். 2 பேருக்கும் ஒத்து வரல. You're absolutely correct. காஃபி எடுத்துங்கம்மா. ஏய், என்னடா இது? மேனேஜ் இல்லாம கொண்டு வர? ட்ரே இல்லையா, கப்ஸ் இல்லையா? போய் எடுத்துட்டு வாடா. I'm sorry. It's all right. Hello, Janaki speaking. Hi, Sumitra. How are you? Okay, sure. Okay, bye. யாருக்கிட்டமா பேசிட்டு இருக்க? கலெக்டர் பொண்ணுகிட்ட ஆட்டி. நாளைக்கு அவளுக்கு பர்த்டே. என்ன இன்வைட் பண்ணிருக்கா. வெரி குட், வெரி குட். இப்பதான் நீ என்னோட. எங்க ஆத்தா அப்பவே சொன்னா, நான் கேட்கல. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். சொந்தக்காரன் வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டா அவன் சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரியா இருக்கு. ஏதோ சிந்தனை பண்றாரு. கேட்ட வேண்டிதான். சார், எனி ப்ராப்ளம்? எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியாதுங்க. என் பேரு வேதாரண்ய வெள்ளச்சாமி. கையில பை வச்சிருந்தேன், களவு போயிடுச்சு. பையில காசு வச்சிருந்தேன், செலவாயிடுச்சு. நான் ஊருக்கு போகணும். ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா. பிரதர், நான் வண்டலூர் வடிவேலு. உங்ககிட்ட சொல்றதுனால தப்புலேன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு. ஒரு 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஊர் பக்கம் பார்த்து போயிடுவேன். கையறா, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட், ஷர்ட், கண்ணாடி, இதுல இங்கிலீஷ் வேற. போடா, உங்ககிட்ட போய் கேட்கறேன் பாரு.